தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 1/9/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனை சகோதரியே, கடந்த மாதம் முழுவதும் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் சாத்தானால் கொண்டு வரப்பட்டாலும் நாம் அழிந்து போகாமல், நொடிந்து போகாமல் கர்த்தர் நம்மை தாங்கின, பாதுகாத்த, சுமந்த கிருபைக்காக முதலில் அவருக்கு கோடி நன்றிகளை மனதார சொல்லிக்கொள்வோம். பிரியமானவர்களே, நாம் நம்மை மரணத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சாத்தான் எவ்வளவோ போராட்டங்கள் போராடியும் கர்த்தர் தம் தூதரை அனுப்பி நம்மை பாதுகாத்து இந்த புதிய செப்டம்பர் மாதம் முதல் நாளை காண செய்த அவருடைய கிருபைக்கு நாம் தகுதியற்றவர்கள் தான். ஆனாலும் அவர் நம்மீது இறங்கி தம் கிருபையினால் பாதுகாத்த அவருடைய அன்பிற்காக அவருக்கு நன்றி கூறுவோம். இந்த புதிய மாதம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக அமையும். அது மட்டுமல்லாமல் இந்த புதிய மாதத்தில் கர்த்தருக்கு மிகவும் பிரியமாக வாழ்ந்து அவரை மகிழ்விக்கின்ற ஒரு சந்ததியாக நாம் மாற வேண்டும். பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் நல் கிருபையின் வார்த்தை என்னவென்றால், யோவான் 14:14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்கின்றது. பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தில் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியில் கர்த்தர் நமக்கு கூறுகின்ற ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், அவருடைய நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செய்து நம்மையும் நம் சந்ததிகளையும் மகிழ்விப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? நாம் கடந்த மாதங்கள் வரை பரிசுத்தமாக வாழ வேண்டும். கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள் செய்திருந்தால் அதற்கு நாம் இந்த 31ஆம் தேதி மனதார மன்னிப்பு கேட்டு நம்மை புதுப்பித்து செப்டம்பர் மாதத்தில் அவருக்கு எந்த பிரியமற்ற காரியங்கள் நம்மிடம் இருந்ததோ அதை அகற்றி பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டோம் அல்லவா? கர்த்தர் அதற்கு மகிழ்ந்து கூறுகின்றார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் செய்வேன் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களை, சாதாரணமாக உலகில் உள்ள நம்முடைய மகனோ மகளோ நமக்கு பிரியமாக வாழும் பொழுது அவர்களுடைய ஆசையை கூட அவர்களை விட்டு நமக்காக என் அம்மாவுக்கு இது பிடிக்காது, என் அப்பாவுக்கு இது பிடிக்காது என்று நமக்காக வாழும் பொழுது நாம் நம் பிள்ளைகளுக்காக எதை வேண்டுமானும் செய்ய நாம் ஆயத்தமாக இருப்போம் அல்லவா? அப்படி உலக பிரகாரமான ஒரு மனுஷியாக நாமே நம் பிள்ளைகளுக்கு அவர்கள் விரும்புவதை அவர்கள் நமது சித்தத்தின்படி வாழும் பொழுது கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நம் பரமபிதா நாம் அவருக்கு பிரியமான வழியில் நடப்போம் என்று நம்மை மாற்றிக்கொண்டு அவர் வழியில் நாம் நடக்கும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா? அப்பொழுது அவர் எப்படி மகிழ்ச்சி அடைவார் பிரியமானவர்களே. அதனால் தான் அவர் இந்த வார்த்தையை கூறுகின்றார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று கூறுகின்றார். ஆகவே நாம் கர்த்தருடைய நாமத்தினாலே நமக்கு தேவைகளை அவருக்கு எடுத்து கூறுவோம், பரிசுத்தமாய் வாழுவோம். இந்த புதிய மாதத்தில் அனைத்து ஆசீர்வாதங்களையும் முழுமையாக பெற்று சாட்சிகளாக வாழ்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தையின் மூலமாக உமது நாமத்தினால் நாங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று கூறின இந்த கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நீர் வாக்கு மாறாதவர், நீர் சொன்னதை செய்து முடிக்கும் வரை நீர் ஓய்ந்திருக்க மாட்டீரப்பா. அதற்காக நன்றி கூறுகின்றோம். நாங்கள் இன்னும் பரிசுத்தமாய் வாழ்வோம் என்று தீர்மானிக்கின்றோம். உமது நாமத்தில் எங்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் முழுமையாக தந்து ஆசீர்வதியுங்க. இந்த புதிய மாதம் புதிய ஆசீர்வாதத்தையும் புதிய பரிசுத்தத்தையும் தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.